வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் 12வது கிளாஸ் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 12 கிளாஸ் வரைக்கும் தான் மேத்தமெட்டிக்ஸ்னே நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அடுத்த எக்ஸாம் அப்டேட்டுகள் தான் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ கார் கவர் எ டிஸ்டன்ஸ் 4.56 km in 2.4 liter of petrol. How much distance will it cover in 1 liter of petrol? ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கார் பார்த்திங்க அப்படின்னா 2.4 லிட்டர் பெட்ரோலில் பார்த்திங்கன்னா 45.6 கிலோமீட்டர் தூரத்தை கிடக்குது ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காரு 2.5 லிட்டருக்கு 100 மில்லி கம்மி. ஓகே, இப்போ 2.4 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 45.6 கிலோமீட்டர் தூரத்தை கிடக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 1 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ தூரத்தை இருக்கும் அது மாதிரி கேட்குறான் ஓகேவா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒட்டு மொத்தமாக கிலோமீட்டரும் கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2.4 லிட்டரு பெட்ரோலில் 45.6 கிலோமீட்டர் தானே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே தனியாக எடுத்துக்கலாம். இப்போ 45.6ங்கிறதையும் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 2.4 ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழு இப்போ எல்லாமே பாயிண்டில் தானே இருக்குது. இதை முழு நம்பராக முதல்ல மாற்றுங்க. இப்போ முழு நம்பரை மாற்றணும் அப்படின்னா 445.6ங்கிறது 480,000 456,000 பை கீழே பார்த்தீங்கன்னா 2.4ங்கிறது 24,000 ஓகேவா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் அடித்து கொடுங்க ஓகேவா. ஸோ இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி எவ்வளோ கிடைக்கும். இப்போ 24,456 பெரிய வாய்ப்பாடாக இருக்குது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம பண்ணுவோம்ல, இப்போ 486 டிவைடர் 24 அப்படிங்கிற போடுங்க. ஒரு 24 2 24 உங்களுக்கு 48 போயிடும். அப்போ ஒரு 24ங்கிறது தான் சரியாக இருக்கும். 45 வரும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 45ல் 24 போச்சு அப்படின்னா 5ல் 4 போனால் 1, 4ல் 2 போனால் 2, அப்போ 21 ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு 6 இருக்கா. எஸ். ஸோ இப்போ 216 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இங்கே 24 இருக்குது. இப்போ 216ங்கிறது 24ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும் ஓகேவா. ஸோ எத்தனை 24 216 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 216 வரும் ஓகேவா. ஸோ டவுட் இருந்தால் பார்த்துக்கங்க. 4 56க்கு 6 இது 5 52 18 அந்த 18 கூட நீங்கள் வேறு 5 ஓகேவா. அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணால் கரெக்டாக வந்துடும் ஓகேவா. புரியுதா. 4 36 வரும். சாரி 56 சொல்லிட்டேண்ணா, சரியா தப்பு ஓகேவா. எஸ். ஸோ அப்போ 24 × 9 உங்களுக்கு 216 வரும் ஓகேவா. ஸோ அப்போ 18 கூட இந்த 3 கூட்டிங்க அப்படின்னா 21. இப்போ 216 ஆயிரும். ஸோ இங்கே இடத்துல 0 ஆயிரும். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 19ங்கிறது தான் வந்திருக்கு ஓகேவா. ஸோ இங்கே 19ங்கிறது வந்திருக்கு ஓகேவா. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே புள்ளி பார்த்தீங்கன்னா மாற்றுறோம்ல. ஸோ இங்கே ரெண்டுலேயுமே 2 ஸ்தானம் தேதி தான் புள்ளி வந்துருச்சு. அதனால் அதை நம்ம கேன்சல் பண்ண மாதிரியே விட்டுலாம். இப்போ 19 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று ஓகேவா. ஸோ 19 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் இதில் சரியான ஒரு ஆன்சர் ஓகேவா. புரிஞ்சுங்க உங்களுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மு தான். அதாவது ஒரு கார் பார்த்தீங்கன்னா 2.4 லிட்டர் பெட்ரோலை வச்சு யூஸ் பண்ணி 45.6 கிலோமீட்டர் தூரத்தை கிடக்குன்னு சொன்னாங்க. அதை வச்சுட்டு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கினா எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி சொன்னாங்க ஓகேவா. ஸோ அதை வச்சு அதுக்கான பார்த்தீங்கன்னா 2.4 கிலோமீட்டர் அப்படிங்கிறதையும் கீழே போட்டு அது மேலே 45.6 கிலோமீட்டர் அந்த மேலே போட்டோம் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாயிண்டில் இருக்கிறனால அதை முழு நம்பரை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் 456ஆகவும் கீழே 2.4 லிட்டர் வாங்கினா 24 மாற்றிக்கிட்டு இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 24 19 24 உங்களுக்கு 456 கிடைக்கும். ஸோ அப்போது சில பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பாடில் டக்குன்னு அடிச்சு கொடுக்க கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மெத்தட் நம்ம போட்டோம் ஓகேவா. ஸோ இப்போ உள்ள மெத்தடு. ஸோ உங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பாடு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணணும் ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க,
பதில் அளிக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஷாப்கீப்பர் சார்ஜ் ஹிஸ் கஸ்டமர் 23% மோர் தென் cost price if a customer paid the 30,135 for a dining table then find the origin price. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கு விலையை வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கான ஒரு விலை இருக்கும்ல, அதாவது செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லுவோம்ல, அந்த விலையை விட வந்து பார்த்தீங்கன்னா 23% வந்து அதிகமாக வசூலிக்கிறார். ஓகேவா? ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23% வந்து அதிகமாக வந்து காசு வசூலிக்கிறாரு செல்லிங் ப்ரைஸில். அப்போ ஒரு வாடிக்கையாளர் டைனிங் டேபிளுக்கு 30,135 ரூபா செலுத்தினார் அப்படின்னா அந்த டேபிளுடைய அசல் விலையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ இது அமௌண்ட்டில் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன பொருளை விற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் தான். பட் அந்த டைனிங் டேபிளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 30,135. ஓகேவா? ஸோ இதில் வந்து 23% அதிகமாக அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சதவீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100%க்குள்ள சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க எவ்வளோ அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னா 23% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டாவது நீங்கள் கூட்டிக்கணும். அப்போ 100 கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 23 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 123 வருமா? ஸோ அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 123% எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே அதிகமானு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மோர் தென் வரும். ஓகேவா? ஸோ சில கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இதே கொஸ்டின்ஸ் வந்துன்னா லெஸ் தென் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்துன்னா லெஸ் தென் சொல்லுவாங்க. அதாவது தமிழில் வந்து 23% குறைவாக வசூலித்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 100லேருந்து வந்து எவ்வளோ சதவீதம் இப்போ 23 சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். 23% வந்து இதுலேருந்து நீங்கள் கழிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ அந்த ஒரு வார்த்தை தான் அதிகமாக குறைவாக அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது 23% அதிகமாக வசூலிக்கிறார் அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி தான் முதல் வந்து 100 கூட அந்த 23 கூட்டிக்கிறங்க. அப்போ 123 ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இன்ட்டு 123/100. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஏன்னா 123% அதிகமாக இது பண்ணி வசூல் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளோடைய அசல் விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 123 போட்டு 100 போட்டு இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதை பண்ணிடலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மகிட்ட 123 கீழே 100 இந்த பக்கம் 135 இருக்குது. ஸோ 123 100 எதுவுமே பண்ண முடியாது, அப்படி தானே? ஸோ வேறு ஏதோ வச்சு நம்ம அடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் இது ரெண்டையும் தான் ட்ரை பண்ணணும். இப்போது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இது 5ஆக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இது 25 100ன்னு சொல்லலாமா? எஸ். ஸோ இப்போ 30ங்கிறப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருங்க அப்படி கூட அடிக்க வேணாம். இப்போ 30ங்கிட்டு இருக்குது அப்படின்னா 5ஆவது ஏப்பலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000. ஓகேவா? 6 5 30ன்னு சொல்லலாமா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 13 இருக்குது. அப்போ 2 5 10ன்னு சொல்லலாமா? ஸோ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. ஓகேவா? இப்போ 35ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ 35 அப்படின்னா 7 5 35. ஓகேவா? ஸோ 7 5 35 ஆயிடுச்சு. இப்போது 627 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,135 அப்படிங்கிறது வருமா? எஸ். ஸோ இந்த இடத்துல 0 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு, நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடணும் அப்படின்னா இங்கே அடிச்சு வச்சிருக்கேன் இப்போ நான் வச்சிருக்க மாதிரி இருக்கிறத வந்து அப்படியே 5ஆல் மல்டிபிள் பண்ணி பார்த்துங்க. 7 5 35க்கு 5 மிதம் 3 2 10 3 13க்கு 3 மிதம் 1 6 31 31 ஆயிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல 0 போட்டுக்கணுமா? எஸ். ஸோ அப்போது இப்போ என்ன ஆயிரும், இந்த இடத்துல 0 இருந்துச்சு அப்படின்னா 0 இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் 5030ங்கிற மாதிரி வந்துடுமா? ரைட். ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை வந்து முதல்ல ரெக்டிஃபை பண்ணலாம். இப்போது 5000 ஃபஸ்ட்டு 25 100ன்னு போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை 5030. ஓகேவா? 6 5 30ன்னு சொல்லுவோமா? எஸ். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 வந்து பார்த்தீங்கன்னா 10 எடுத்துக்கிறங்க. அப்போது 10 எடுத்தீங்க அப்படின்னா 2 10ன்னு ஆயிருமா? எஸ். ஸோ அப்போ மிச்சம் இங்கே வந்து 10ல் 13ல் 10 போச்சு அப்படின்னா மிச்சம் 3 இருக்கும். அது 7 35. ஓகேவா? ஸோ இப்போ 627 5. ஓகேவா? ஒரு டவுட்டுக்காக தான் 7 35 மிதம் 3 2 10 13 13 இதை 1 5000 30. ஓகேவா? 31 33 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 0 போட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்துடுமா? எஸ். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ கரெக்டாக வந்துன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள், இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள். 7 3 21. அதுவும் தப்பாக தான் வருது. ஓகேவா? இந்த இடத்துல எந்த இடத்துல தப்பு பண்ணோம்? ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தது தான், அதாவது என்ன அப்படின்னா
இந்த இதில் அவ்வளோதான். இது வந்து ஓகே தான், இது கரெக்டு தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணிடுங்க, ஓகேவா. ஸோ இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, இந்த பக்கம் வந்து 60 27 இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடித்து கொடுத்து இதை ஃபைனலாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 245 அந்த 00 வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும், ஓகேவா. ஸோ இது இன்னும் எடுத்துக்கிட்டே தான் போகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24,500 அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். ஸோ இதில் எதுவும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா இது ரொம்ப பேசிக்கான ஒரு சம்மு தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய டைப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த டைப் கொஸ்டின்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா. எஸ், ஸோ இப்போ இதில் வந்து 24,500 தான் சரியான ஆன்சர். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆப்ஷனில் இருக்கிறது ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ இதான் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எ பர்சன் கேன் பெயிண்ட் எ 2.5 feet squared of wall in 5 minutes. How much feet squared of the wall will he paint in 6 hours? ஓகேவா. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அடி 6 சுவரை 5 அதாவது 2.5 அடி ஸ்கொயர்னு சொல்கிறக்கூடியதான் இங்கே 2 ஆயிடுச்சு, ஓகேவா. அதை புரிஞ்சுக்கிறங்க, இங்கே ஸ்கொயர்னு வரும். 2.5 அடி ஸ்கொயர் வந்து அவர் சுவரை வந்து 5 நிமிஷத்தில் வரைய முடியும் அப்படின்னா 6 மணி நேரத்தில் வந்துன்னா அவர் எவ்வளோ அடி எத்தனை ஸ்கொயர்டு அடி ஸ்கொயர்டு வந்துன்னா சுவரில் வந்து வரைவார் அப்படி மாதிரி கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5, ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ 5 நிமிஷத்தில் முடிக்கிறார், ஓகேவா. ஸோ அப்போது நம்ம இதை வந்து எடுத்துனா என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2.5ங்கிறத 25 மாதிரி எடுத்துக்கங்க. இந்த 5 நிமிஷம், ஓகேவா. ஸோ 25ங்கிற மாதிரி எடுத்துங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். இப்போ 5 நிமிஷங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷங்கிறது 60 மினிட்ஸுங்கிறது தான் வந்து நமக்கு 1 ஹவர், ஓகேவா. ஸோ இங்கே ஏன்னா இங்கே வந்து 6 மணி நேரம் வேலை பார்க்குறான்னு சொல்கிறாங்களே, இப்போ 6 மணி நேரம் ஆக்கணும் அப்படின்னா நமக்கு 5 நிமிஷத்தை வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும்ல. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 5 கூட வந்து 12 × 5 பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 12 5 60 கிடைக்கும். அப்போ 60 மினிட்ஸ் ஆயிடுமா. ஸோ அப்போ அந்த 60 வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், அதாவது நம்மகிட்ட ஆல்ரெடி அவங்க சொன்னாங்கல்ல அந்த சுவர் வந்து பார்த்தீங்கன்னா வரைகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் டைம் ஆகுது அப்படிங்கிறப்போ அந்த 60 மினிட்ஸுங்கிறது 1 ஹவர். அந்த 1 ஹவரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிப்பான் அப்படிங்கிறதையும் நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும், அப்படி தானே. எஸ், ஸோ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ 60 மினிட்ஸ் அப்படிங்கிறது அப்படியே இருக்கணும், ஏன்னா 60 மினிட்ஸுங்கிறது தான் 1 ஹவர். அப்போ அந்த கால்குலேஷன்ஸு இப்போ 5 நிமிஷத்துக்கு வந்து 24 2.5 வந்து 25 மாற்றி வச்சுருக்கோம்ல, அது கூட வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 12 அந்த 12 இருக்குல்ல அதையும் 25 மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட 5 இதுக்கான இது தெரியும்ல. 25 நீங்கள் 12 பெருக்கிட்டீங்க அப்படின்னா 2 10, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் கொஞ்சம் பத்தாது, அப்படி இங்கே பாருங்கள் 25 12, ஓகேவா. 2 10 மீதம் 1, 2 4 1 5, 25 அப்படியே போட்டுக்குங்க, ஓகேவா. ஸோ 0 5 5 10க்கு 0 மேலே 1, ஓகேவா. அப்போ 300 ஆயிருமா. எஸ், ஸோ 300 அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த 300ங்கிறத வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு அப்படின்னா இதை 6 மணி நேரத்துக்கு வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும், ஓகேவா. ஸோ அப்போ 300, ஓகே 300 × 6, ஓகேவா. 6 3 18, ஓகேவா. 1800ங்கிற மாதிரி வரும். இங்கே நம்ம ஆல்ரெடி வந்து 2.5 தானே 25 மாற்றணும், ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ 2.5 அப்படின்னா ஒரு சான்தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஒரு சான்தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நமக்கு 180ங்கிறது தான் அப்புறம் கணக்கு. இப்போ 180 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. அப்போ அதுதான் அப்புறம் சரியான ஒரு ஆன்சர், ஓகேவா. புரியுதுங்களா. ஸோ நான் கொஞ்சம் அப்படிங்கிறது சுற்றி சொன்ன மாதிரி உங்களுக்கு புரியலையோ, நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து 2.5 அடி ஸ்கொயர், அதாவது சுவரம் வந்து 5 நிமிஷத்தில் முடிக்கிறான். அதுதான் 2.5 = 5ன்னு போட்டிருந்தேன். இப்போ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அடிங்கிறது வந்து புள்ளியில் இருக்குது, அதை 25ங்கிற மாதிரி முழு நம்பரை மாற்றிக்கிட்டோம், ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா
நமக்கு அந்த புள்ளியிலேருந்து ஃபுல் நம்பரை மாற்றிட்டோம்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு இப்போ டைமிங்கிறது 5 மினிட்ஸுங்கிறது தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா 2.5 தான் வந்து 5 நிமிஷத்தில் வந்து வரையணும் அப்படிங்கிறப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 6 மணி நேரத்தில். ஓகேவா ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க ஓரளவு. ஆனால் வந்து நம்மகிட்ட கேட்குறது வந்துன்னா டைமிங் மணி ஹவர்ஸில் கேட்குறாங்க. ஓகேவா ஸோ மணி அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து மணிக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா ஸோ இப்போ 5 நிமிஷத்துலேருந்து 12 அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து நமக்கு 60 நிமிஷம். ஓகேவா ஸோ 60 நிமிஷம் அப்படின்னா இப்போ 12 5 நிமிஷத்துக்கு கூட 12 மல்டிபிள் பண்ணோம்னா தான் நமக்கு 60 நிமிஷம் கிடைக்கும். அப்போ அந்த 12ங்கிறது இருக்குல்ல அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 25 கூட நம்ம வந்து பெருக்கிக்கணும். ஓகேவா ஸோ அந்த அப்போ பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 300 கிடைக்கும். மற்ற இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடியது. ஓகேவா ஸோ 1 ஹவரில் வந்து பார்த்தா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா 1 ஹவரில் பார்த்திங்கன்னா 30.0ங்கிற மாதிரி தான் வரும். இது நம்ம முழு நம்பராக எடுத்துருக்கனால நமக்கு பெரிய இதாக தெரியுது. ஓகேவா ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ 300 கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 6 மணி நேரம். இது வந்து 1 மணி நேரத்துக்கு 300 அப்படிங்கிறப்போ நமக்கு 6 மணி நேரத்துக்கு என்ன அப்படின்னா 300 × 6 பண்ணணும். அதை தான் இப்போ நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ 300 × 6 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஜீரோ அப்படி வந்துடும். 6 மணி 18 அப்போ 1800ங்கிற மாதிரி வரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோமா 2.5ங்கிறத 25 மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ இந்த புள்ளியை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சரில் வைக்கணும். ஓகே ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம லாஸ்ட்டு ஜீரோலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம். அப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் 180 தான். அப்போ 180ங்கிறது தான் சரியான ஆன்சர். அப்போ 180 ஆப்ஷன் 4ல் தான் இருக்கும். ஓகேவா ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் அங்கிட்டு இருக்க நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் 180ங்கிற முழு நம்பர். அப்போ 180ங்கிறது தான் சரியான ஒரு ஆன்சர். ஆப்ஷன் 4ல் இருக்க 180 தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஓகேவா ஸோ எதுவும் டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பாருங்கள் கண்டிப்பாக புரியும். ஓகே ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மனோஜ் earned rupees 6075 as simple interest on a certain sum at 90% per annum after 5 years. Okay, find the sum invested by him. Okay, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனோஜுங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டுக்காக 9% என்ற ஒரு குறிப்பிட்ட தொகையில் எளிய வட்டியாக 6075 சம்பாதித்தார். அவர் முதலீடு செய்த தொகையை கண்டறியும். ஓகேவா ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மனோஜுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சார் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எத்தனை வருஷம் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே கொடுத்துறாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ பிரின்சிபல் அந்த அமௌண்ட்டு நம்மகிட்ட கொடுத்துறாங்க. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அசல் தொகை இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டி. ஓகேவா PRT/100. ஓகே சில இடங்களில் PNR/100ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து PRT அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த அமௌண்ட்டுங்கிறது வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 6075. ஓகேவா ஸோ நமக்கு அப்போது இங்கே வந்து இல்லாததுன்னா பிங்கிறது தான் இல்லை. ஓகேவா அப்போ P இன்ட்டு ஓகே ஆறுங்கிறது என்னது இங்கே இருக்கா 9%. ஓகேவா ஸோ 9 அப்போ இன்ட்டு டைம்ங்கிறது 5 இயர்ஸ். ஓகேவா அப்போ கீழே /100 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்குவோம். இப்போ இதை வந்து பாருங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அடிச்சு கொடுக்கலாம். அடிச்சு கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் நமக்கு P தான் வேணும். அந்த P வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கணும். ஓகேவா அப்போ P = உங்களுக்கு இந்த 6675 இருக்குல்ல இது வந்து இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா அப்போ 6000 என்னங்க எல்லா பக்கமும் சிக்கலாகவே இருக்குது. ஓகேவா அப்போ Pங்கிறது இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஓகேவா இது P தான். சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. P அப்படின்னு போட்டாச்சு. போட்டால் B ஆச்சும் பரவாயில்லையோ இது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. சரி ஓகே Bங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இது வந்து இப்போ இந்த மேலே வந்துடும் சாரி கீழே வந்துடும். ஓகேவா ஸோ இது பெருக்கப்புறம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க சாரி என்னடா போட்டு குழப்புற 6075 × 100. ஓகேவா கீழே வந்து 9 × 5. ஓகேவா அவ்வளோதான். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்து கொடுத்துடலாமா? எப்படி அடிப்போம்? இப்போ அடித்து கொடுக்குறதுக்கு கீழே 5 இருக்குது மேலே வந்து 6075 இருக்கா 5000 அடிச்சிருவோமா? ஓகே இப்போ 5000 நீங்கள் 100ஐயும் அடிக்கலாம். இங்கிட்ட இருக்க வந்துன்னா 6075 நீங்கள் அடிக்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே 5000 இதே அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5000 அப்படின்னா இது 12 × 60. ஓகேவா மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 75 இருக்கா அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 15 5 வந்து பார்த்தா 75 சொல்லலாமா? எஸ் அப்போ 1215 5 தான் 6075 வந்துருச்சு. இப்போது வேறு என்ன இருக்குது? இங்கிட்டு 9 இருக்குது அப்படி தானே? எஸ் 9 பாடல 1215 அடிக்க கொடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடித்து கொடுக்கலாம். ஓகேவா ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 9
135 5 வந்து பார்த்தீங்க 135 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1215 வந்து அடிச்சு கொடுக்கும். ஓகேவா? ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டே பார்த்துலாம். 135/9 அப்போ 95 45க்கு 4 9 27ஓட 4 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 31 இது 1 9 1 9 9 3 வந்துன்னா உங்களுக்கு 12 ஓகேவா? 1215 தான் மேலே இருந்துச்சு இங்கே. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 135ஆல் வந்து 9 பல்ல அடித்து கொடுத்துருக்கோம். இப்போ 135 இது ரெண்டையும் வந்து நீங்கள் பெருக்கினீங்க அப்படின்னா 13,500 அப்படிங்கிறது தான் வரும். 13,500ங்கிறது தான் சரியான ஆன்சர். 13,500 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ இதுதான் அப்புறம் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் எதுவும் டவுட் எதுவும் இல்லைல்ல? ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரவா இல்லை வேணாமா? ஓகேவா? ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டுங்கிறது நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த அசல் தொகை என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதான் இப்போ அமௌண்ட்டுங்கிறது 6075 ஈக்குவல் பி பிரின்சிபல் அந்த அதான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் பி இன்ட்டு 9 × 5 ஓகேவா பை 100 போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஎம் தான் நமக்கு வேணும். இப்போ பிஏ வெளியே எடுத்துருவோம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் தான் அந்த ஈக்குவலுக்கு அங்கிட்டு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. 6075 × 100/9 × 5 அப்படிங்கிற கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அடித்து கொடுத்தோம். ஒரு 9 சாரி ஃபஸ்ட் 5 பல் அடித்தோம். 6075 1215 5 வந்தோம்னா உங்களுக்கு 6075 வரும். மிச்சம் இருக்கிறதுனா இந்த பக்கம் 9 இருந்துச்சு. 9 வந்து ஓரம் 9 135 9 வந்துனா உங்களுக்கு 1215 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படிங்கிற மாதிரி அடித்து கொடுத்தோம். மிச்சம் இருந்தது 135 × 100 அது ரெண்டே பெருக்குனப்போ நமக்கு 13,500 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இருந்துச்சு. 13,500 ஆப்ஷன் 1 தான் இருந்துச்சு. அதுதான் சரியான ஒரு ஆன்சர். ஓகேவா? எதுவும் டவுட் எதுவும் இல்லை அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிளியராக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தேங்க்யூ கேஷ். ஓகே சார் தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஷேர் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் சின்னதாக மோட்டிவேஷனலாக இருக்கும். கீழே வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இமீடியட்டாக எக்ஸாம் அப்டேட்டுகள் இதெல்லாமே தான் உங்களுக்கு அங்கேயே கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கேஷ்.